பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க. அதான் ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி என்கிட்ட மனசில் ஆண்டவர் பேசின வார்த்தை வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. வசனம் இப்படியாக சொல்லுது, பிலிப்பியர் 4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட தெரியப்படுத்துப்பா உன்னுடைய கவலை, உன்னுடைய பாரம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய குறைவு எல்லாம் என்கிட்ட தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்பொழுது என்ன பண்ணுவார்னா, சமாதானத்தை கொடுப்பாராம். மத்தேயுவில் இப்படியாக எழுதியிருக்குது, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி பல பேர் என்னையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னா, நாளைக்கு என்ன நடக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை குறித்து தான் நம்ம டார்கெட் ஃபுல்லாமே இருக்கும். அதை குறித்து தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகுது, நான் வாழ போகிறேன் எனக்கு தெரியலையே, எனக்குள்ளே இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதனால் எவ்வளோ கவலை இருந்தாலும் மனசு உள்ளதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, மனசு உள்ளதை அப்படியேப்பா சொல்லிடு, உன் மனசு பார பேருன்னு. மற்றவங்கள்ட்ட சொல்கிறத காட்டிலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க.